சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஈரான் ஜலசந்தியை திறக்க துடிக்கிறது, ஆனால் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள நாடகம் ஆடுகிறது. அதிபர் டிரம்பின் இந்த அதிரடி கிண்டலுக்கு மத்தியிலும் இன்றுடன் முடியவிருந்து போர் நிறுத்தம் ஒரு தற்காலிக நீடிப்பை பெற்றுள்ளது. ஆனால் மறுபுறம் ஈராக்கிற்கு செல்ல வேண்டிய $500 மில்லியன் பணப்பரிமாற்றத்தை அதிரடியாக நிறுத்தி ஈரான் ஆதரவு குழுக்களுக்கு ட்ரம்ப் பொருளாதார செக் வைத்துள்ளது உலகையை அதர வைத்துள்ளது. போர் நிறுத்த நீடிப்பு ஒரு அமைதிக்கான வாய்ப்பா அல்லது ஈரானை மொத்தமாக முடக்கும் ட்ரம்பின் டபுள் கேம் திட்டமா? அடுத்த 48 மணி நேரம் எதை நோக்கி நகர்கிறது? போர் நிறுத்த நீடிப்பு குறித்து ஈரான் இதுவரை எந்த பதிலும் சொல்லாமல் அபாயகரமான மௌனம் காக்கின்றது. அமெரிக்காவை நம்ப முடியாது என்பதில் தெஹ்ரான் பிடிவாதம். வான்வெளி தாக்குதலில் சிதைந்த 775 பள்ளிகளை 2 வாரங்களில் சீரமைத்தது ஈரான். உலகமே எரிசக்தி தட்டுப்பாடில் தவிக்கும் போது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு தனது கையிருப்பிலிருந்து எரிபொருள் வழங்க முன்வந்துள்ள சீனா அமெரிக்காவை ஓரம் கட்டு வாங்ஜி அதிரடி பயணம். பேச்சுவார்த்தை முறிந்தால் அணுத்தூள் தளங்களை தோண்டி எடுக்க முடியாதபடி வெடிவைத்து தகர்ப்பேன் டிரம்பின் மிரட்டல் நீடிக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டால் ஈரானுக்கு நாளொன்றுக்கு $500 மில்லியன் வருவாய் கிடைக்கும். இந்த வருமானத்தை தடுத்து ஈரானின் பொருளாதார முதுகெலும்பை உடைக்கவே அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை தீவிரப்படுத்தி வருகின்ற நிலையில் டிரம்பின் பொருளாதார அழுத்தத்திற்கு ஈரான் பணியுமா அல்லது தென்கிழக்கு ஆசியாவில் சீனாவிற்கும் ராஜதந்திர வலையில் அமெரிக்கா சிக்கிக் கொள்ளுமா? மினாப் தேவதைகளின் நினைவாக ஈரான் எடுத்துள்ள சபதமும் இஸ்லாமாபாத் மேசையில் நடக்கப் போகும் ரகசிய பேச்சுவார்த்தைகளும் எதை உணர்த்துகின்றன? விரிவான நேரடி பதிவுகள் இதோ. Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கில் இன்றுடன் முடிவடையிருந்து 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் கடைசி நேரத்தில் ஒரு தற்காலிக நீடிப்பை பெற்றுள்ளது. ஆனால் அமைதிக்கான பாதையில் முட்கள் நிறைந்திருப்பதை அதிபர் டிரம்பின் சமீபத்திய பதிவுகள் உறுதிப்படுத்துகின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தான் மூடி வைத்திருப்பதாக கூறுவது வெறும் நாடகம் என ட்ரம்ப் சாட்டியுள்ளார். ஜலசந்தி திறக்கப்பட்டால் ஈரானுக்கு ஒரு நாளைக்கு $500 மில்லியன் வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை தடுக்கவே அமெரிக்கா முற்றுகையிட்டுள்ளது. ஈரான் ஜலசந்தியை திறக்க துடிக்கிறது, ஆனால் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வெளியே தாங்கள் தான் மூடியிருப்பதாக பொய் சொல்கின்றார்கள் என ட்ரம்ப் கிண்டல் அடித்துள்ளார். பேச்சுவார்த்தை முறிந்தால் அந்த நாட்டை வெடிவைத்து தகர்ப்பேன் என்றும் அவர் மீண்டும் மிரட்டியுள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் பீல்ட் மார்ஷல் ஆசிம் முனிர் ஆகியோரின் வேண்டுகோளுக்கு இணங்க ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீடித்து உள்ளார். ஈரானிய அரசாங்கத்திற்குள் நிலவும் கடும் பிளவு மற்றும் ஒரு புதிய முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டதே இந்த நீடிப்பிற்கு பின்னால் உள்ள காரணமாக கூறப்படுகின்றது. ட்ரம்ப் தனது பதிவுகளில் ராணுவ வெற்றியை பற்றி பெருமை அடித்துள்ளார். ஈரானின் அணுத்தூள் தளங்களை மிட் நைட் ஹேமர் நடவடிக்கை முழுமையாக அழித்து விட்டதாகவும் இனி ஈரான் அதை தோண்டி எடுப்பது மிக கடினம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளையில் ஈரானில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள 8 பெண்களை விடுவிக்குமாறு ஒரு நல்லெண்ண கோரிக்கையையும் அவர் விடுத்துள்ளார். ஈரான் மீதான போர் மற்றும் அதன் அரசியல் மாற்றங்கள் குறித்து அமெரிக்காவின் மூலோபாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருப்பதாக பாதுகாப்பு நிபுணர்கள் சுட்டிக்காட்ட தொடங்கியுள்ளனர். ஈரானிய தலைமையை தகர்ப்பது டொனால்ட் டிரம்பின் நீண்டகால கனவாக இருந்தாலும் கள யதார்த்தம் வேறாக உள்ளது. வாஷிங்டனின் புகழ்பெற்ற கட்சன் இன்ஸ்டிடியூட் பாதுகாப்பு இயக்குநர் பிரையன் கிளார்க் அதிபர் டிரம்பின் உள்நோக்கம் குறித்து அல் ஜசீராவிடம் அதிரடியான தகவலை பகிர்ந்துள்ளார். ஈரானிய தலைமை மீது டிரம்ப் பல ஆண்டுகளாக கொண்டுள்ள வெறுப்பு இப்போது போராக வெடித்துள்ளது. ஈரானை அமெரிக்காவிற்கு சாதகமான நாடாக அல்லது குறைந்தபட்சம் ஒரு நடுநிலை நாடாக மாற்றும் வரலாற்று சாதனை ஒன்றை செய்ய ட்ரம்ப் துடிக்கிறார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தலைமைகள் ஈரானை பலவீனமாக எடை போட்டுள்ளதாக அவர் கருதுகின்றார். ஈரான் இப்போது பின்னடைவில் இருப்பதாகவும் இதுவே அந்த ஆட்சியை அடிபணிய வைக்க சரியான தருணம் என்றும் வாஷிங்டன் நினைக்கிறது. அமெரிக்க தலைமைக்கு ஈரானின் வரலாற்று பின்னணி குறித்து புரிதல் இல்லை. ஈரானின் தற்போதைய ஆட்சி அமைப்பு என்பது எளிதில் பிடுங்கி எறியக்கூடிய ஒன்று அல்ல என அவர் எச்சரித்துள்ளார். ஆட்சியை கவிழ்க்கும் இந்த திட்டத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கைகோர்த்துள்ளன. ஈரானை இனி எழ முடியாத அளவிற்கு முடக்குவதே இரு நாடுகளின் பொதுவான இலக்காக உள்ளது. ஆனால் ஈரானிய மக்களின் மன உறுதி மற்றும் அந்த நாட்டின் ஆழமான அரசியல் வேர்கள் அமெரிக்காவின் இந்த ஆட்சி கவிழ்ப்பு திட்டத்தை சவாலுக்கு உள்ளாக்கும் என தெரிகிறது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அறிவித்து பல மணி நேரங்கள் கடந்த போதிலும் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து இதுவரை எந்தவொரு அதிகாரப்பூர்வமான பதிலும் வரவில்லை. இந்த அமைதி ஒரு மிகப்பெரிய புயலுக்கு முன்னால் நிலவும் அமைதியாக இருக்குமோ என்ற அச்சத்தை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தி உள்ளது. தெஹ்ரானில் இருந்து வரும் தகவலின்படி ஈரானிய அரசாங்கம் இந்த விவகாரத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றது. ட்ரம்பின் ருத் சோசியல் பதிவுகளுக்கோ அல்லது போர் நிறுத்த நீடிப்பிற்கோ ஈரானிய வெளியுறவுத்துறை இதுவரை எந்த
ரியாக்ஷனும் காட்டவில்லை. இந்த அமைதி அலட்சியம் அல்ல, மாறாக அமெரிக்காவுடனான பல ஆண்டுகால நம்பிக்கையற்ற உறவின் வெளிப்பாடு என ராஜதந்திரிகள் கருதுகின்றனர். பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயங்குவதற்கு பின்னால் உள்ள முக்கிய காரணங்களை ஈரானிய அதிகாரிகள் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த சில சுற்று பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா தனது நிபந்தனைகளை மதிக்கும் என்பதற்கான எந்தவொரு திடமான உறுதியையும் வழங்கவில்லை என்பதே ஈரானின் பிரதான குற்றச்சாட்டு. தற்போதைய போர் நிறுத்த நீடிப்பை விட ஒட்டுமொத்த பிரச்சினைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வை எட்டுவதிலும் அதில் தங்களின் நிபந்தனைகள் உறுதி செய்யப்படுவதிலுமே தெஹ்ரான் கவனம் செலுத்துகின்றது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கான கதவை முழுமையாக மூடவில்லை, ஆனால் சில நிபந்தனைகளை முன்வைக்கின்றது. வரும் நாட்களில் அமெரிக்கா சில ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளுக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். போர் நிறுத்த நீடிப்பு என்பது ஒரு தற்காலிகமான விடயம் அல்ல. ஒட்டுமொத்த பொருளாதார முற்றுகையை நீக்காமல் எந்தவொரு ஒப்பந்தமும் எட்டப்படாது என்பதில் ஈரான் பிடிவாதமாக உள்ளது. ஈராக்கில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களுக்கு நிதி கிடைப்பதை தடுக்கும் நோக்கில் ட்ரம்ப் நிர்வாகம் ஈராக்கிற்கான அமெரிக்க டாலர் ஏற்றுமதியை அதிரடியாக நிறுத்தி வைத்துள்ளது. இது ஈராக் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க் பெடரல் ரிசர்வ் வங்கியிலிருந்து ஈராக்கிற்கு செல்ல வேண்டிய மிகப்பெரிய அளவிலான பண விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. சுமார் 500 மில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க ரூபாய் நோட்டுகளை ஈராக்கிற்கு ஏற்றி செல்லவிருந்த சரக்கு விமானத்தை அமெரிக்க கருவூலத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். ஈராக்கிய எண்ணெய் விற்பனையில் இருந்து கிடைத்த இந்த நிதியானது ஆயுத குழுக்களின் கைகளுக்கு சென்று விடும் என்ற அச்சமே இந்த நடவடிக்கைகளுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாக்தாத் அரசாங்கத்திற்கு ஒரு தெளிவான செய்தியை அமெரிக்கா இதன் மூலம் வழங்கியுள்ளது. டாலர் விநியோகம் நிறுத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஈராக்கிய ராணுவத்துடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டங்களையும் ட்ரம்ப் நிர்வாகம் தற்காலிகமாக முடக்கியுள்ளது. ஈராக்கில் உள்ள சக்தி வாய்ந்த ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை உடனடியாக கலைக்க வேண்டும் அல்லது அவர்களின் செயல்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே அமெரிக்காவின் பிரதான கோரிக்கையாகும். அமெரிக்காவின் இந்த அதிரடி முடிவால் ஈராக் அரசாங்கம் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஈராக்கின் உள்நாட்டு சந்தையில் டாலர் புழக்கம் குறைந்து அந்த நாட்டின் பணமான தினார் மதிப்பு வீழ்ச்சியடையக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஏற்கனவே இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் ஈராக் மீதான இந்த அழுத்தம் ஈரானுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். அமெரிக்க இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தனது கல்வித்துறையை மீண்டும் கட்டியெழுப்பும் பணியில் ஈரான் மிக தீவிரமாக இறங்கியுள்ளது. போரின் வடுக்களை துடைத்து மாணவர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்ய அந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து முக்கிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய கல்வி அமைச்சர் அலி ரஷா கசேமி பள்ளிகள் சீரமைப்பு பணி குறித்து நம்பிக்கையூட்டும் தகவல்களை பகிர்ந்துள்ளார். போரின் போது மொத்தம் 1195 முதல் 1300 பள்ளிகள் வரை சேதமடைந்தன. இதில் பாதிக்கு மேலான, அதாவது 775 பள்ளிகள் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டு விட்டன. 20 பள்ளிகள் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. தெஹ்ரான், கெர்மான்ஷா, இஸ்பகான் மற்றும் ஹோர்மோஸ்கான் ஆகிய மாகாணங்களே அதிக பாதிப்புக்கு உள்ளாகின. மிகவும் சேதமடைந்த பள்ளிகள் அனைத்தும் வரும் அக்டோபர் மாதத்திற்குள் புதுப்பிக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28 அன்று மினா பகுதியில் உள்ள ஷஜாரே தஜேபே பெண்கள் பள்ளி மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் ஈரானின் வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாகும். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டு 170 மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களின் நினைவாக ஈரான் முழுவதும் உள்ள பள்ளிகளில் கண்ணீருடன் கூடிய நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 7 முதல் 12 வயதுக்கு உட்பட்டு பிஞ்சு மாணவிகள். இவர்களின் நினைவாக மினாப் தேவதைகள் என்ற பெயரில் புதிய பள்ளிகளை கட்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் மற்றும் குண்டுவெடிப்புகளுக்கு மத்தியிலும் ஈரானிய மாணவர்கள் கல்வியை கைவிடவில்லை. போர்க்காலத்திலும் நேரடி வகுப்புகள் மட்டுமின்றி ஈரானிய தொலைக்காட்சி, பள்ளி மற்றும் ஆன்லைன் தளங்கள் மூலம் மாணவர்களுக்கு தொடர்ந்து பாடம் கற்பிக்கப்பட்டது. போரினால் மனதளவில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனைகள் வழங்க அமைச்சகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி முடங்கியுள்ளதால் உலகமே எரிசக்தி தட்டுப்பாட்டில் சிக்கி தவிக்கும் நிலையில் சீனா ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வேட்டையை தொடங்கியுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி இன்று முதல் ஹம்போடியா, தாய்லாந்து மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளில் 5 நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். வாஷிங்டனின் பொருளாதார கொள்கை மற்றும் போர் நடவடிக்கைகளால் அதிருப்தியில் உள்ள தென்கிழக்கு ஆசிய நாடுகளை சீனா தனது பக்கம் இழுத்து வருகின்றது. அமெரிக்காவின் நிச்சயமற்ற வர்த்தக வரிகளால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஒரு நிலையான பொருளாதார மாற்றாக தன்னை
சீனா முன்னிறுத்துகின்றது. இன்று கம்போடியாவிற்கு செல்லும் வாங் ஜி அங்கு அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை தலைவர்களுடன் மிக முக்கியமான பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். எரிபொருள் இறக்குமதிக்காக மத்திய கிழக்கை நம்பியிருந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இப்போது பெரும் நெருக்கடியில் உள்ளன. எரிசக்தி விநியோக தடைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கம்போடியா மற்றும் மியன்மார் நாடுகளுக்கு தனது கையிருப்பில் உள்ள எரிபொருளை வழங்கவும் புதிய மின்சக்தி திட்டங்களை விரிவாக்கவும் சீனா முன்வந்துள்ளது. வர்த்தக முடக்கம் மற்றும் பணவீக்கத்தை சமாளிக்க இந்த நாடுகளுக்கு பிரமாண்டமான நிதி உதவிகளையும் நீண்டகால எரிசக்தி ஒப்பந்தங்களையும் சீனா வழங்க உள்ளது. வாங் ஜியின் இந்த பயணம் வெறும் வர்த்தகம் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு பாதுகாப்பு கூட்டணியையும் நோக்கியது. ஏப்ரல் 26 அன்று மியன்மார் ராணுவ தலைமையுடன் வாங் ஜி நடத்தவுள்ள சந்திப்பு அந்த நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் அதேவேளை சீனாவின் பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு நகர்வாக பார்க்கப்படுகின்றது. மியன்மார் வழியாக செல்லும் சீன எண்ணெய் குழாய்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் அந்த நாடுகளின் தேவையை சீனாவை பூர்த்தி செய்வதும் இதன் முக்கிய அம்சமாகும். இத்துடன் குறித்த காணொலியின் நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.